மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து நேரடியாக 2500 ரூபாயாக உயரப்போகிறதா? இன்று சட்டசபையில் வெளியாகலாம் என்ற தகவல் தமிழகம் முழுவதும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. தமிழக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வழங்கப்படும் வரும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் கோடிக்கணக்கான பெண்களின் கவனம் இன்று நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மீது திரும்பியுள்ளது. குறிப்பாக குடும்பத்தின் பொருளாதாரம் சுமையை சுமந்து வரும் பெண்களுக்கு இந்த தொகை மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று பலரும் கருதுகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, குடும்ப செலவுகள் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் உரிமை தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவல் பெண்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று அமைச்சர் வன்னி அரசு குறிப்பிட்டதாக கூறப்படுவதால் இன்று வெளியாகும் ஒவ்வொரு அறிவிப்பும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒருவேளை இந்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியானால் அது தமிழக மக்களின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும் மிகப்பெரிய நலத்திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படும். அதே நேரத்தில் அரசின் நிதிநிலை பயனாளிகளின் எண்ணிக்கையை, திட்ட அமலுக்காக உள்ளிட்ட விவரங்களும் முக்கியமானதாக இருக்கும். ஆனால் தற்போது வரை இது தொடர்பான இறுதி அறிவிப்பு வெளியாகவில்லை. எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம். இன்று சட்டசபையில் வெளியாகும் பட்ஜெட் அறிவிப்புகள் தமிழக அரசியலிலும் பொதுமக்களின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் உரிமை தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படலாமா? அது குடும்பங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.